Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை சிறப்பு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. ஞானசேகரனுக்கு எதிரான 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாக இருக்கும் நிலையில் தண்டனை விபரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பு. நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் அதிமுகவின் தொடர் முன்னெடுப்புகளின் ஊடாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்பு. இருப்பினும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை எனவும் பதிவு. ஞானசேகரன் வீட்டு படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன்? எஸ்ஐடியில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன் என கழக பொதுச் செயலாளர் கேள்வி. இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது எனவும் சுட்டிக்காட்டல். பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. காலம் மாறும், காட்சிகள் மாறும். விரைவில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. சாரை காக்கும் சார்களையும் உடன் ஏற்றி அவர்களுக்கு நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவர் எனவும் உறுதி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கின் தீர்ப்பில் சிறிதும் வெட்கமின்றி ஸ்டிக்கர் ஒட்ட நினைக்கும் ஸ்டாலின் அரசு. மாணவி புகார் அளித்த போது காப்பாற்ற முயன்ற ஸ்டாலின் அரசு தற்போது கருணை காட்டக்கூடாது என கூறி விளம்பரம் தேடுவது அம்பலம். ஸ்டாலின் அரசு ஞானசேகரன் வழக்கை நடத்திய லட்சணத்தை பார்த்த பிறகு உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது. அஇஅதிமுக திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் என்றால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் கொஞ்சமும் கூச்சமின்றி ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்கிறீர்களே ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சாரை காப்பாற்றும் ஸ்டாலின் ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி. ஸ்டாலின் ஆட்சி விழும், மக்களுக்கான அதிமுக ஆட்சி அமையும். அந்த சாருக்கு பின்னால் உள்ள எல்லா சார்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. பருவமழையால் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்னமநல்லூர் பகுதியில் நொய்யல் ஆற்றில் பொங்கி வரும் தண்ணீரை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி மலர் தூவி வரவேற்றார். பேரூர் படித்துறை, சித்திரை சாவடி, காலவாய் தடுப்பணைகளில் நீர்வரத்து ஆய்வு செய்து கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருகே வீடு புகுந்த மர்ம நபர் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த மற்றொரு மாணவி அரசு மருத்துவமனையில் அனுமதி. பெண்கள் பாதுகாப்பு என வெற்று வாய்சவடால் பேசும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மாணவிகள் வீட்டில் இருக்கக்கூட பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது என்பதற்கு இந்த சம்பவமே சான்று. சென்னை, கோவை உள்பட பல்வேறு பகுதிகளில் தொழிலதிபர்களின் மனைவி, மகள்களை ஆபாசமாக படமெடுத்தும் பணம், நகை உள்ளிட்டவற்றை பறித்த இளைஞர் திருமணமான பெண்களை தனது குடும்பத்தினருடன் இணைந்து ஏமாற்றி வந்த நிலையில் தற்போது கேரளாவில் தலைமறைவானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றவாளிகளுக்கு பஞ்சமே இல்லை என குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 12 வயது சிறுமியை வாயை பொத்தி தூக்கிச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரால் அதிர்ச்சி. பாலியல் துன்புறுத்தலால் பச்சிலம் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை கதறும் சூழ்நிலையில் தடுக்க மனமின்றி தடுமாறி வரும் அப்பா ஸ்டாலின் அரசு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 14 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 21 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார்.
சிறுமிகள் பெண்களுக்கு அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுக்க திறனில்லாத ஸ்டாலின் அரசு வெட்கி தலைகுனிய வேண்டுமென பொதுமக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரைச் சேர்ந்த 60 வயது முதியவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். கேகே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது உயிரிழப்பு. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் தமிழக சுகாதாரத்துறை. அமெரிக்காவில் ஒய்யாரமாக சுற்றிக் கொண்டிருக்கும் அமைச்சர் மாசு கொரோனா தொற்று பரவல் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் பிடிபட்டார். பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழப்பு. நீண்ட நேரமாகியும் சிகிச்சை வழங்காமல் மருத்துவர்கள் அலட்சியமாக இருந்ததே இதற்கு காரணம் என உறவினர்கள் புகார். ஸ்டாலினின் ஆட்சியில் தலைநகர் சென்னையில் கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை 7057 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். உள்ளாட்சியில் நல்லாட்சியை தருகிறோம், கொசுக்களை ட்ரோன் மூலம் ஒழிக்கிறோம் என கடந்த 4 ஆண்டுகளாக மக்களை கலராக ஏமாற்றுவதெல்லாம் நியாயமா முதல்வரே என மக்கள் கேள்வி. சென்னை மயிலாப்பூரில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை தாக்கி நகையை கொள்ளையடிக்க முயன்ற பணிப்பெண் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் கடந்த சில நாட்களாக தனியாக வசிக்கும் முதியவர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை தான் எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காரில் மூட்டையாக கடத்தி செல்லப்பட்ட 100 கிலோ குட்கா மற்றும் பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் சர்வ சாதாரணமாக கடத்தப்படும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 1/2 டன் அளவிலான குட்கா போதைப் பொருட்கள் சிக்கின. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதைப் பொருள் கடத்தலை தீய சக்தி ஸ்டாலின் அரசு தடுக்கிறதா அல்லது ஊக்குவிக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பிள்ளைப்பாக்கம் மற்றும் அரசு பள்ளி அருகே குட்கா, புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அமோகம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காவலாளி கொடூரமாக வெட்டி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் விருதம்பட்டு பகுதியில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட வந்த நபர் மீது மதுபோதை இளைஞர்கள் சரமாரி தாக்குதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் கிடைக்கும் மதுவால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதுடன் இளைஞர்கள் சீரழிந்து வரும் அவலம். தமிழ்நாட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் விவசாயிகளிடமிருந்து 811 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல்லை கொள்முதல் செய்த தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் அதற்கான விலையை தராமல் ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. மோசடி குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள பழமை வாய்ந்த அரசு ஆண்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர் பெருமக்களை இழிவாக பேசி ஆட்சியர் போட்ட ஆட்டத்தால் ஆசிரியர் பெருமக்கள் ஆத்திரம். ஆசிரியர் பெருமக்களை இப்படி இழிவாக பேச அதிகாரம் கொடுத்தது யார்? முதல்வர் ஸ்டாலின் பாணியில் விளம்பர மோகத்தில் அத்துமீறிய ஆட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பராமரிப்பு இல்லாத பேருந்துகளை இயக்க சொல்லுவதுடன் கூடுதல் பணி சுமை அளிப்பதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநர் தற்கொலைக்கு முயற்சி. ஸ்டாலினின் திமுக அரசு போக்குவரத்து ஊழியர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதுடன் உயிருடன் விளையாடுவதாக குற்றச்சாட்டு.
நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக கூடலூர் அருகே உள்ள பாண்டியாறு புன்னம்புழா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் பெய்த மழையால் 200 ஏக்கர் எள்ளு பயிர்கள் முற்றிலும் நாசம். கைகளால் அகற்றுவதால் கூடுதல் செலவினமும் காலதாமதமும் ஆவதால் ஸ்டாலினின் மாடல் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பருவமழையால் சுமார் 400 ஏக்கரிலான மல்லிகை செடிகள் சேதம். ஸ்டாலினின் மாடல் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போடப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு ரசீது கேட்க சென்ற விவசாயியை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பல்வேறு மோசடிகள் நடப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கத்திரி வெயில் இன்றுடன் நிறைவு. முதல் வாரத்தில் வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்பட்டதாலும் அதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்பட்ட நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பு. பூண்டி ஏரிக்கு வரும் கிருஷ்ணா நீர்வரத்து வினாடிக்கு 75 கன அடியாக குறைந்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. ஆந்திர மாநில விவசாயிகள் சட்டவிரோதமாக தண்ணீர் எடுப்பதால் வரத்து குறைந்துள்ளதாகவும் இதனை தடுக்க 2 மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக விவசாயிகள் வலியுறுத்தல். போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நாளை சென்னையில் நடைபெறுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 2 பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்த நிலையில் நாளையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் வாக்குறுதிகள் நிறைவேறுமா என தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் அருகே மது போதையில் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிய காவலர் நண்பருடன் சிக்கினார். சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவலரை மது போதையில் சட்டவிரோத செயலில் ஈடுபடும் அவல நிலைக்கு தமிழ்நாட்டை ஸ்டாலின் அரசு கொண்டு சென்றுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை ஆர்டிஓ சோதனை சாவடிகளில் கணக்கில் வராத பணம் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஆர்டிஓக்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவது இதன் மூலம் அம்பலம். சேலத்தில் நில அளவீடு செய்வதற்காக லஞ்சம் பெற்ற நில அளவையர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவது மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் உதகையில் விடியா திமுக அரசின் ஓட்டை உடைசல் அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் குடைபிடித்தபடி பயணித்த அவலம். ஸ்டாலின் அரசு தகர டப்பா பேருந்துகளை வைத்துக் கொண்டு ஏதோ தரமான பேருந்துகளை வழங்கி வருவது போல் தம்பட்டம் அடித்து வருவதாக மக்கள் விமர்சனம். புரட்சி தலைவி ஜெயலலிதா ஒப்புதல் வழங்கி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி டெண்டர் வெளியிட்டு துரிதப்படுத்திய புரட்சிகர திட்டமான திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளும் ஸ்டாலின். தொகுதி முழுவதும் ஒட்டப்பட்டிருந்த எடப்பாடியாருக்கு நன்றி என்ற போஸ்டர்களை காவல்துறையை கொண்டு அகற்றிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்ட ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என மக்கள் விமர்சனம். 19,528 நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி மார்த்தட்டினாலும் ஸ்டாலின் மாடல் அரசின் கருத்தடை கனவு தோல்வியிலேயே முடிந்துள்ளதை நிரூபிக்கும் தெருநாய்கள். தெருநாய்களை கட்டுப்படுத்த என பல கோடி பட்ஜெட் ஒதுக்கி தொடங்கப்பட்ட மெகா திட்டம் உண்மையிலேயே தெருநாய்களை கட்டுப்படுத்துமா, இல்லை மீண்டும் நாய் நாடகம் பார்க்க வைக்குமா என பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு
மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, நகராட்சி, மாநகராட்சியின் தடையில்லா சான்றிதழ்கள் பெறப்படாமல் 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல். கட்டிடங்களை திறப்பதற்காக ஸ்டிக்கர் ஒட்டியதில் காட்டிய அக்கறையை பொதுப்பணித்துறையின் முழுமை சான்றிதழ், தீயணைப்பு வசதிகளுக்கான சான்று, கழிவு நீர் சுத்திகரிப்பு உள்ளிட்டவற்றை பெறுவதில் ஸ்டாலின் அரசு ஆர்வம் காட்டவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பதிப்பகம் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டு நன்கொடை பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்தி மடல்களை வெளியிட முடியாது. செய்தி உள்ளடக்கங்கள் எதையும் வெளியிடவில்லை என இந்திய செய்தித்தாள் பதிவாளரிடமிருந்து சான்று பெற வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவு. 117 ஆண்டுகள் பழமையான பதிவு சட்டத்தை மாற்றி சொத்து மற்றும் ஆவணங்களை ஆன்லைனில் பதிவு செய்யும் மசோதாவை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு. ஆன்லைன் காகிதமற்ற பதிவு முறையை உருவாக்குவதுடன் போலியான ஆவணங்கள் டிஜிட்டல் முறையில் தடை செய்யப்படும் என தகவல். உலகளவில் கடன் வழங்கும் நாடுகளில் தொடர்ச்சியாக 34 ஆண்டுகள் முதலிடத்தில் இருந்த ஜப்பான் கடந்த ஆண்டு தன் அந்தஸ்தை இழந்துள்ளது. கடந்த ஆண்டு முடிவில் ஜப்பானின் நிகர வெளிநாட்டு சொத்து மதிப்பு 533 டிரில்லியனாக குறைந்த நிலையில் ஜெர்மனியின் நிகர வெளிநாட்டு சொத்து மதிப்பு 570 டிரில்லியனாக அதிகரித்துள்ளது. சிலி நாட்டின் புவர்டோ பிராஸ் பகுதியில் மணிக்கு 138 முதல் 178 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய சூறாவளி காற்றால் 250க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். சூறாவளியால் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஸ்வீடனைச் சேர்ந்த வால்வோ கார் நிறுவனம் 3000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்து அறிவிப்பு. வர்த்தக போட்டி மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் செலவு குறைப்பு திட்டத்தின் கீழ் பணி நீக்கம் செய்துள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்ணில் செலுத்திய ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் 9வது பரிசோதனை விமானம் தோல்வி. மேல்நிலை எரிபொருள் கசிவால் சூப்பர் ஹெவி பூஸ்டர் வெடித்ததே தோல்விக்கு காரணம் என தகவல். ஆசிய தடகள போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றது இந்தியா. தமிழகத்தைச் சேர்ந்த சுபா வெங்கடேசன், சந்தோஷ், விஷால் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடர் மும்முறை தாண்டுதலில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். ஸ்பிரிட் படத்தில் இணைந்துள்ள திருப்தி டிம்ரி பிரபாஸுடன் முத்த காட்சிகள் மற்றும் நெருக்கமான காட்சிகளில் நடித்து வருவதாக தகவல். பிரபாஸ் இதுவரை நடித்துள்ள படங்களில் நெருக்கமான காட்சிகளில் நடிக்காத நிலையில் ஸ்பிரிட் படத்தில் நெருக்கமான காட்சிகள் நடித்துள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். இனி விரிவான செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த திமுக முன்னாள் நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் மறுநாள் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து 25ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்தது. கைது செய்யப்பட்டவர் திமுக நிர்வாகியாக இருப்பதால் வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெற வாய்ப்பு இல்லை என கருதிய உயர்நீதிமன்றம் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு மாற்றியது. சிறப்பு புலனாய்வு குழு அண்ணா பல்கலைக்கழக வளாகம், ஞானசேகரன் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இதில் பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அழித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் இருதரப்பு விசாரணையும் நடைபெற்று முடிந்த நிலையில் புதன்கிழமை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்கில் தீர்ப்பளித்தார். இதில் ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 வழக்குகளும் நிரூபிக்கப்பட்டதாகவும் ஞானசேகரன் குற்றவாளி என்றும் தீர்ப்பளித்த நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை விபரம் ஜூன் 2ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் கூறி இந்த வழக்கை ஒத்திவைத்தார். இருப்பினும் ஞானசேகரன் சார் என யாரோ ஒருவரிடம் போனில் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி தெரிவித்த நிலையில் யார் அந்த சார் என்பது குறித்து விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இதுவரை வாய் திறக்காதது ஏன் என தமிழக மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் நியூஸ் ஜே செய்திகளோடு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜே செய்திகளோடு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள பழமை வாய்ந்த அரசு ஆண்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர் பெருமக்களை இழிவாக பேசி ஆட்சியர் போட்ட ஆட்டத்தால் ஆசிரியர் பெருமக்கள் ஆத்திரம். ஆசிரியர் பெருமக்களை இப்படி இழிவாக பேச அதிகாரம் கொடுத்தது யார்? முதல்வர் ஸ்டாலின் பாணியில் விளம்பர மோகத்தில் அத்துமீறிய ஆட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆசிரியர்கள் கோரிக்கை.